மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு சின்ன பதிவு தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்லாம் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். லைஃப்பில் வந்துட்டு பல ஸ்ட்ரகிள்கள் வந்து இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ஹாப்பியான லைஃப்பாக இருக்கும். ஓகே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே முடிஞ்சுதுங்க. ஓகேவா? குடும்ப பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தலபாரம் வந்து மண்டையில் ஏறிக்குது. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதிலேருந்து வெளிவர முடியறதே இல்லை. இந்த படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து படித்து முடிச்சிடணுங்க. ஒரு டிகிரியை வந்து அழகாக வந்து நம்ம கையில் வாங்கி வச்சுக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஓகே, நான் வந்து ஒரு சில இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண என்னால் முடியலனாலும் கண்டிப்பாக நான் ஒன்று ஆசைப்பட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது என்ன அப்படின்னா என்னுடைய டாட்டரை வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேங்க. அதுக்காக முழு மூச்சாக நான் இறங்கினேன். கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, இவங்களாம் எப்படி படிக்க வைக்க போகிறாங்க, பிள்ளைய வந்துட்டு 8th 9th ஒரு 10th வரைக்கும் படிப்பை கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்து நம்ம காது படலாம் நம்ம பேசியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து நெவர் மைண்டுன்னு உதறி தள்ளிட்டு ஓகேவா என் பொண்ணை வந்துட்டு வரைக்கும் முடிக்க வச்சேங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். ஒரு சில மரநாயங்களுக்கு அது புரியாது. எனக்கு வந்து அது பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வந்து எம்ஏயும் படிக்க வச்சேங்க. சூப்பராக படிப்பாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வருவாங்க. நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் படிப்பில் வந்துட்டு சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி சூப்பராக எம்ஏயும் முடித்தாங்கங்க. ஓகேங்களா? அதே நம்ம என்ன தான் மனசில் வந்துட்டு நினச்சாலும் அதுக்கு நம்மளுடைய சில்ட்ரன்ஸும் வந்து உறுதுணையாக இருக்கணும். என்றைக்குமே அவள் வந்து படிப்பை வேண்டானே சொன்னதில்லை. ஸ்கூல் ஃபஸ்ட்டாக தான் வருவாங்க, நல்லா படிப்பாங்க என் பொண்ணு. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் செத்தாக கூட என் பொண்ணுக்கு ஒரு நல்ல படிப்பை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மனநிறைவோடு நான் வந்து சாவுங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க என்ன படிக்க வச்சுட்டீங்கன்னு நான் பில்டப் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஆமாம், இது பில்டப் தான். என் பொண்ணுக்கு வந்து ஒரு அழகான படிப்பை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படிப்பை வந்து நாங்கள் படிக்க சொன்னாலும் அந்த படிப்பை கொடுத்தது யார் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ். கரெக்டாக? டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ஆயிருக்காது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த அருமையான படிப்பை என் பொண்ணுக்கு கொடுத்த அந்த டீச்சர்ஸு, லெக்சரர்ஸ், டீன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மகேந்திரா காலேஜில் தான் படித்தாங்க. அதே மாதிரி சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் எம்ஏ முடித்தாங்க. மனமார்ந்த நன்றி. ஓகே, அனைவருக்கும் டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஓகே, இதை வந்து நான் சொல்லலுன்னு நினச்சேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.